you Jesus. நீ செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் நன்றியாலே பொங்கி வழியுதே. ஒரு முறை கூட பாடலாமா? நீ செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் நன்றியாலே பொங்கி வழியுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வழிகாட்ட வந்தவரே, வழுவாமல் காப்பவரே, வாசல்கள் திறப்பவரே, வந்திடும் இந்நேரத்தில் வழிகாட்ட வந்தவரே, வழுவாமல் காப்பவரே, வாசல்கள் திறப்பவரே, வந்திடும் இந்நேரத்தில் பேசிடும் எங்களோடு, வந்திடும் இந்நேரத்தில் பேசிடும் எங்களோடு. ஆண்டவர் நம் நடுவில் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் வழிகாட்ட வந்தவர், அவர் வழுவாமல் காத்தவர், அவர் வாசல்களை திறப்பவர். அவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படி வந்திருக்கிற தேவன். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைங்க, சில நிமிடங்கள் தேவ வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நிலைக்கும்படி கட்டுங்கள் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை சற்று விரிவாய் போதிக்க விரும்புகிறேன். மிக கவனமோடு, கரிசனையோடு, ஜாக்கிரதையோடு தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க நீங்கள் மனதுள்ளவர்களாய் வேதத்தை திறக்க போறீங்க. கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர், 1 Corinthians chapter 3 verse 14. இந்த வசனத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது: ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். யாரையா பலன் பெறுவான்? யாரையா நித்தியத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்? யாருக்கு நித்தியத்திலே கிரீடங்கள் கொடுக்கப்படும்? யாருக்கு நித்தியத்திலே வெகுமதி கிடைக்கும்? யார் நித்தியத்திலே தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நிலைக்கும்படி கட்டுகிற மனிதனுக்கு தான் கர்த்தர் பலன் கொடுப்பாராம். எதை கட்ட வேண்டும்? வேதம் அப்படி என்னதான் சொல்லுகிறது? இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு இந்த 3வது அதிகாரத்தில்
9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலே விரிவாய் எழுதி வைத்திருக்கிறதை இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு நீங்கள் பலமுறை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாய் வேண்டுகோள் விடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். பின்பகுதியில் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு மாளிகைக்கு ஒப்பிடுகிறார். இந்த மாளிகையை கட்ட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சமீப காலங்களிலே அடிக்கடி சில செய்திகள் வருவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக கூட வட இந்தியாவில் லடாக் என்கிற அந்த பகுதியில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிற இடத்துல இராணுவத்தினர் செல்வதற்காய் போடப்பட்டிருந்த ஒரு பாலம் சமீப நாட்களில தான் கட்டி இருந்தது. ஆனால் அது திடீரென்று சொல்லி அதன் வழியாக ஒரு ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு போன பொழுது அது இடிந்து விழுந்து விட்டது என்று செய்தியை நான் பார்த்தேன். இராணுவத்தினர் அவசர காலத்திற்கும் அவசியமான காரியங்களுக்கும் பயன்படுத்துகிற அந்த பாலம் எவ்வளவு உறுதியாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை கட்டினவர்களோ சரியாய் கட்டாதபடியினாலே அது வலுவிழந்து இடிந்து விழுந்து விட்டது என்ற செய்தியை கேட்டேன். அதைத் தொடர்ந்து அந்த பாலம் அவசியமாய் இருந்தபடியினால் அது அவசரமாய் கட்டப்பட்டது. ஆனால் அவசரமாய் கட்டப்பட்டாலும் முந்தைய நிலையை விட அதிக உறுதியாய் கட்டப்பட்டது என்று சொன்ன செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்று கூட நீங்களும் நானும் கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவானாம். எதை கட்ட வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட வேண்டும். எதை கட்ட வேண்டும்? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கட்ட வேண்டும். எதை கட்ட வேண்டும்? நம்முடைய ஜெப ஜீவியத்தை கட்ட வேண்டும். எதை கட்ட வேண்டும்? நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கட்ட வேண்டும். எதை கட்ட வேண்டும்? உலக பிரகாரமானவற்றை அல்ல, நித்தியத்துக்கு ஏதுவானவற்றை நீங்களும் நானும் கட்ட வேண்டும் என்று வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரத்தின் தொடர் வசனங்களை நான் கவனிக்க உங்களுக்கு தயவு செய்து போதிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன், இந்த வார்த்தையை கோடு போட்டு வையுங்கள், அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அங்கே பாருங்க, அதை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அருமையான உள்ளே, ரட்சிக்கப்பட்டு வருடங்கள் ஓடிவிட்டது. ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நாட்கள் கடந்து விட்டது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு செங்கற்களாக, ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைத்து, ஒவ்வொரு அனுபவம் என்கிற அந்த கற்களை எடுத்து வைத்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் விரும்புகிற மாளிகையாக கட்ட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதை கட்டும் பொழுது அதன் மேல் நான் எப்படி கட்டுகிறேன் என்பதை அடிக்கடி பார்க்க வேண்டுமா? பொதுவாக நம்முடைய தேசத்திலே வீடு கட்டும்போது முதலாவது ஃபவுண்டேஷன் போடுவார்கள். அதற்கு ஆழமாய் குழி தோண்டி அதில் கற்களை பரப்பி அதில் மணல் சிமெண்ட் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே பெல்ட் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே செங்கல் கட்டுவாங்க. செங்கல் கட்டும்போது அந்த செங்கல் ஒரு 2-3 வரி கட்டின உடனே அங்கே ஒரு தூக்கு நூல் ஒன்று இருக்கும். அதை வைத்து சரியாய் எழும்புகிறதா என்று செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே அளவில் நேராக 90 டிகிரியில் தானே எழும்புகிறது என்று அந்த கொத்தனார்
அடிக்கடி அதை கவனித்து பார்ப்பார். ஏனென்றால் சரியாய் கட்டாவிட்டால் அது சற்று அதனுடைய அளவு மாறி இருக்குமே, ஆனால் அதால் நிலை நிற்க முடியாது, அது விழுந்து அழிந்து விடக்கூடிய ஆபத்து உண்டு. பாருங்கள், சாதாரணமான அழிந்து போகிற இந்த கட்டடங்களை கட்டுவதற்கு அதை கட்டுகிறவர்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள், எவ்வளவு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அதில் எவ்வளவு கரிசனையோடு கவனம் செலுத்துகிறார்கள். அப்படியானால் அழியாத ஒரு நித்திய வாழ்வை வாழ்வதற்கு நம்முடைய ஜீவியத்தின் அனுபவங்களின் மூலமா கட்டுகிற நாம் நம்முடைய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், அதை சரியாய் சீராய் சிறப்பாய் நிலைத்திருக்கும்படி கட்டுவதற்கு எவ்வளவு சிரத்தை மேற்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். என்று நீங்க சரியாதானா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? செக் பண்ணி பார்க்கணும், ரீசெக் பண்ணணும். நேற்று என்னுடைய செயல்பாடுகள் நித்தியத்துக்கு உரியதா இருந்ததா, இல்லது அது தகர்ந்து விழக்கூடியதா இருந்ததா? அதை நான் சரியாகத்தானா நேற்றைய தினத்தில் தேவனுக்கு பிரியமான விதத்தில் தானா என்னுடைய நாட்களை செலவழித்தேன், என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினேன், என்னுடைய சிந்தையை உபயோகப்படுத்தினேன், என்னுடைய பார்வையை செலுத்தினேன்? சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 11வது வசனம் சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து தான், கன்மலை கிறிஸ்துவே. அந்த அஸ்திபாரம் இயேசுவுக்கு மேலதான் நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். இயேசுவை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். இயேசுவை மையப்படுத்தி தான் நம்முடைய செயல்பாடுகள் காணப்பட வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும். தேவன் அதை நம்மோடு கூட பேசுகிறார். அஸ்திபாரம் கிறிஸ்து, ஆனால் அதற்கு அப்புறம் கட்டுகிற பணி, மாளிகை ஆகிய நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பணி, பொறுப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உண்டு. இந்த கட்டுமானமானது ஒரு நாள் சோதனைக்கு உட்படுத்தப்பட போகிறது. அந்த சோதனையில் தான் அது நிலைத்திருக்கிறதா இல்லாவிட்டால் அது அழிந்து போகிறதா என்பது அடையாளம் கண்டுகொள்ளப்படும். அந்த கட்டுமானம் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அதற்கான கூலி, அதற்கான வெகுமதி, அதற்கான ஆசீர்வாதம் அந்த ராஜ்யத்தில் நித்தியத்தில் நமக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய அரசாங்க பணிகள் பல நடைபெறும். அது நம்முடைய ரோடு போடுற வேலையா இருக்கலாம், பல வேலைகள். அந்த வேலை முடிந்த பிற்பாடு அரசாங்க அதிகாரிகள் வந்து அதை செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, குவாலிட்டியா இருக்குதா, சரியா பண்ணியிருக்கிறாங்களா. நேர்மையான அதிகாரிகள் அதை மிக சிறப்பாய் சோதித்து பார்த்து அதில் ஒரு சின்ன குவாலிட்டி குறைவா இருந்தால் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சாங்ஷன் பண்ண மாட்டாங்க, அதை நிறுத்தி வைப்பார்கள். நீ அதை சரியா செய்த பிற்பாடு தான் அதற்கான பணத்தை நாங்கள் தருவோம் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களிலேயே குவாலிட்டியை குறித்து இந்த உலக மனிதர்கள் அதிக கவனம் செலுத்துவார்களே, ஆனால் நித்தியத்திற்கு ஆயத்தப்படுகிற நம்முடைய குவாலிட்டியை குறித்து என் ஆண்டவர் எவ்வளவு அதிகம் கவனம் செலுத்துவார் என்று தேவன் நம்மிடத்தில் குவாலிட்டியை எதிர்பார்க்கிறார். எதை வைத்து கட்டுகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்பதைத்தான் இன்று இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்தார். 12வது வசனத்தை பாருங்கள். இங்கே அதை விளக்கும் வண்ணமாக 2 வித்தியாசமான நிலையில் உள்ள பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல்
மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். திரும்ப 12வது வசனத்தை பாருங்கள். இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி கட்ட வேண்டும், எப்படி கட்டினால் அது நிலைத்திருக்கும், எப்படி கட்டினால் அது நிலைத்திருக்காது, அழிந்து போகும், அக்கினிக்கு நிற்காது என்பதை நாம் இங்கு கவனிக்க முடியும். இங்கே 6 பொருட்கள் இருக்கிறது. ஒன்று பொன், இன்னொன்று வெள்ளி, இன்னொன்று விலையேறப்பெற்ற கல், அடுத்தபடியாக மரம், புல், வைக்கோல். இவைகள் இந்த 6ஐயும் 2ஆக பிரிக்க முடியும். நல்ல கவனிங்க. ஒன்று அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள், இன்னொன்று அக்கினிக்கு நிற்காதவைகள். கவனிக்கிறீங்களா? ஒன்று அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள், இன்னொன்று அக்கினிக்கு நிற்காதவைகள். இவைகளிலே முதல் சொல்லப்பட்ட 3 பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், இந்த 3 அக்கினிக்கு நிற்கும். அக்கினிக்குள்ள போட்டாலும் அது ஒன்றுமாகாது. ஆனால் மரம், புல், வைக்கோல் ஆகிய இந்த 3ஐயும் போடுவோமே ஆனால் சில நிமிடங்கள், சில மணி நேரத்துக்குள்ளே அது சாம்பலாகி போய்விடும். அது போட்டதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் போய்விடும். காரணம், இவைகள் அக்கினிக்கு நிற்காதவைகள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஒரு நாள் அக்கினி பரீட்சையின் வழியாக கொண்டு போகும் பொழுது நீங்கள் செய்த ஆவிக்குரிய ஜீவியம் அழியாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்று தருகிற ஒரு உணர்த்துதலின் வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 வித்தியாசமான பொருட்களை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒன்று அக்கினிக்கு நிற்பவைகள், இன்னொன்று அக்கினிக்கு நிற்காதவைகள். இவைகளை பற்றி தான் நான் உங்களுக்கு பேச போறேன். நீங்க அக்கினிக்கு நிற்கிறவர்களாய் உங்கள் ஜீவியத்தை கட்டுகிறீர்களா, இல்லது அக்கினி சோதனையில தாக்கு பிடிக்காம விழுந்து போகிறவர்களாய், அழிந்து போகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை, நடத்தி வருகிற ஆவிக்குரிய அனுபவமானது பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு காணப்படுகிறதா, இல்லாவிட்டால் அது உலகத்திலேயே அழிந்து போகக்கூடியதா இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த 6 பொருட்களையும் 2 கூட்டமாக பிரித்தேன். இந்த 2 கூட்டத்தையும் நான் இனி 4 காரியமாக உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த முதலாவது சொன்னேன், அக்கினிக்கு நிற்கிற பொருட்கள். அவைகள் முதலாவது பெர்மனன்டானவைகள், நிரந்தரமானது. நல்லா கவனிக்கணும். எப்படிப்பட்டது? நிரந்தரம். அது ஈஸியா என்ன செய்யாது. தங்கம், சொல்லுங்க, வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்கள் அக்கினியில போட்டவுடன் அது என்ன செய்வதில்லை, அழிந்து போவதில்லை. அது நிலைத்து நிற்கக்கூடியவைகள். இரண்டாவது, அது அழகானவைகள். பார்வைக்கு பார்க்க எப்படி இருக்கும்? தங்கம் நல்லா அதை ஷார்பன் பண்ண பிறகு அது பார்ப்பதற்கு அழகா இருக்கும். வெள்ளியும் அப்படித்தான், அழகா தான் இருக்கும். விலையேறப்பெற்ற கல், வைரம், வைடூரியம் பார்ப்பதற்கு அழகா இருக்கும். மூன்றாவது சொல்வேனே, ஆனா இந்த 3 பொருட்களுக்கும் விலை மதிப்பு அதிகம் உண்டு, விலை உள்ளவைகள். நான்காவது சொல்வேனே, ஆனா இந்த 3ஐயும் பெற்றுக்கொள்வது என்பது கடினமானது. இதை வெளியே கொண்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவைகள் சுரங்கங்களுக்குள்ளே இருக்கும். அங்கிருந்து அவைகளை எடுத்து, அதை பிரித்து, அதை அக்கினிக்குட்பட பண்ணி, அதை சுத்திகரித்து, அதை வெளியே கொண்டு வருவது என்பது கடினமான காரியம். 4 காரியம் சொன்னேன். இவைகள் பெர்மனன்ட், அதாவது உறுதியானவைகள். இரண்டாவது அழகானவைகள். மூன்றாவது விலை மதிப்பு உள்ளவைகள். நான்காவது பெற்றுக்கொள்வதற்கு மிக கடினமானவைகள். ஆனா இன்னொரு பக்கம் அக்கினிக்கு நிற்க தகாதவைகள் இருக்குது பாருங்க.
அவைகளை பற்றி நான் சொல்லுமையானா அவைகள் எதெல்லாம்? 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மரம், புல், வைக்கோல். மரம், புல், வைக்கோல். இவைகள் அக்கினியில போட்ட சில வினாடி, சில நிமிடங்களுக்குள்ளே அவைகள் அழிந்து போகும். ஏனென்றால் அவைகள் நிரந்தரமானது அல்ல, உறுதியானவைகள் அல்ல, மறைந்து போகக்கூடியவைகள். இவைகள் இரண்டாவதாக அதை போல பார்க்க அழகா இருக்காது, சாதாரணமா இருக்கும். சிலதை பார்த்தா அசிங்கமா கூட இருக்கலாம். மூன்றாவது, இந்த மரம், இந்த வைக்கோல், இந்த புல், இந்த மூன்றையும் மற்ற அந்த 3 உலோகங்களோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சொல்லுங்க சீப். சீப்னா அது மதிப்பு ரொம்பவும் குறைந்தவைகள். கடைசியா சொன்னா ஈஸியா அது கிடைக்கும் நமக்கு எங்க போனாலும். தங்கத்தையும் வெள்ளியையும் விலையேறப்பெற்ற கல்லையும் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது இவைகள் லகுவாய் கிடைக்கக்கூடியவைகள் தான். அருமையானவர்களே, இன்றைய தினத்தில் அநேகர் லகுவாய் உள்ள அனுபவங்களைத்தான் அநேகர் பற்றி கொள்ளுகிறார்கள். உலக பிரகாரமாய் சீக்கிரம் அழிந்து போகிறவற்றுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அழியாதபடிக்கு, நிலைத்திருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? கட்ட வேண்டுமா? ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சீக்கிரமா சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அருமையானவர்களே, முதலாவது சொன்னேன் அக்கினிக்கு நிற்கிறவைகள். அவைகளை பற்றி சொல்லும்போது பெர்மனன்ட் ஆனவைகள், நிரந்தரமானது. இந்த தங்கமோ, இந்த வெள்ளியோ, இந்த விலையேறப்பெற்ற கல்லையோ அக்கினியில போட்டால் அவைகள் அழிந்து போவது இல்லை. அப்படியானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் அழியாத அனுபவங்களாயிருக்க வேண்டும். எவைகள் ஐயா அழியாது? எவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அழியாதவைகள் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு சரியான ஒரு சத்தியம். இதை நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை பாருங்கள். 7வது அதிகாரம் 21வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. யார் தன்னுடைய ஜீவியத்தை நிலைத்திருக்கும்படி கட்டு எழுப்புகிறார்கள் தெரியுமா? எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை செய்வதையே தலையாய குறிக்கோளாய் கொண்டு தேவ சித்தத்தை செய்வதுதான் அந்த மனிதனுடைய அன்றாட போச்சனமாய் அவன் கருதுகிறானோ, அவன்தான் தன்னுடைய ஜீவியத்தை நிலைத்திருக்கும்படி கட்டுகிறான். பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். வேதத்தில் இன்னொரு வசனத்தை சொன்னால் உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் என்ன செய்திருப்பானா? நிலைத்திருப்பான். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நிலைத்திருக்கும்படி கட்டுகுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எதை செய்தாலும் அது தேவனுக்கு சித்தம் தானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தேவ சித்தத்தை மட்டும் செய்து முடிக்கிறவர்கள் தான் நிலைத்திருக்கும்படி கட்டுகிறவர்கள். அவர்கள் தான் நித்திய ராஜ்யத்திலே பலன் அடைய போகிற தேவ பிள்ளைங்க. மனதும் மாம்சமும் விரும்பினபடி ஜீவிக்கிறவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்காளியாய் மாற முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனா நான் இன்னொன்னு பார்த்தோம் பாத்தீங்களா? நிலையாதது, கடந்து போகிறது, அழிந்து போகிறது. அதாவது அந்த அக்கினிக்கு நிற்காதவைகள்
அவைகள் எதை தெரியுமா? அதே இடத்துல ஆண்டவர் சொல்றார். மத்திய 7ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை தொடர்ந்து 22, 23 வசனங்களை பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் ஆண்டவர் அப்படி அவங்கள அக்கிரம செய்கைக்காரரே என்று சொன்னாங்க? நல்ல காரியம் தானே செய்திருக்காங்க, அற்புதம் செய்திருக்காங்க, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தியிருக்காங்க, பிசாசு துரத்தியிருக்காங்க, அதெல்லாம் நல்ல காரியம் தானே. கவனிக்க வேண்டும், வரங்களை வெளிப்படுத்துவதை விட வல்லவரின் சித்தத்தை செய்வதுதான் முக்கியம். முகவரி புரியாது, இயேசு என்